எப்படி எவ்ரிவன் சியூடி யூஜிக்கு இன்னும் நமக்கு 19 டேஸ் தான் இருக்கு. இந்த 19 டேஸ்ல நிறைய பேர் டொமைன் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கீங்க கரெக்ட்டா? பட் சில பேர் இன்னும் படிக்க ஆரம்பிக்காம இருக்கலாம். படிச்சாலுமே அத ப்ராப்பரா முடிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டொமைன் சப்ஜெக்ட்ட எப்படி டார்கெட் பண்றது தான் பார்க்கலாம். இட் கேன் பி எய்தர் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ டொமைன் சப்ஜெக்ட் மட்டுமே இல்லாம மினிமம் 3 சப்ஜெக்ட்ல சில பேர் 2 டொமைன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்னு நீங்க ஜெனரல் பேப்பரும் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அக்கார்டிங் டூ த சப்ஜெக்ட் யூ ஆர் சூசிங் கரெக்ட்டா? ஸோ நான் வந்து சில யூனிவர்சிட்டிலாம் ரெஃபரன்ஸ் எடுத்து அதில என்ன எலிஜிபிலிட்டின்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில டொமைன் சப்ஜெக்ட்க்கு 3மே அவங்க டொமைன் பேப்பர் தான் கேட்குறாங்க. சிலருக்கு வந்துட்டு லாங்குவேஜ் ஆர் ஜென்ரல் இருக்க மாரி கேட்குறாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோல நான் கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் இந்த 3 சாப்டருக்கும் அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி இந்த நீங்க 90 டேஸ்ல எஃபெக்டிவா படிச்சு முடிக்கிறது? நம்மளால கண்டிப்பா 100% சிலபஸையுமே படிச்சு முடிக்காது. பிகாஸ் 19 டேஸ் தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் போன வருஷம் டைம் டேபிள் ரெஃபர் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ஆஃப் த எக்ஸாம்ஸ் இப்போ மே 8லேருந்து ஜூன் 1 வரைக்கும் நடக்குதுன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே நமக்கு டொமைன் சப்ஜெக்ட் வச்சுடுறாங்க. அட் லாஸ்ட் வர எக்ஸாமே லாங்குவேஜ் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான் இருக்கு. இந்த இயர் மேபி மாறலாம். பட் ஃபார் த சேஃபர் சைட் நம்ம மே 7th வரைக்கும் தான் இந்த டைம் டேபிள் போட்டிருக்கேன். பிகாஸ் மே 8லேருந்தே நமக்கு டொமைன் சப்ஜெக்ட் வந்தாலும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்க கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் இதில எந்த டைம் டேபிள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எந்த மாரி 3 சப்ஜெக்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு நாள் படிக்கிறோம். என்னைக்கு என்ன டாபிக்ஸ் படிக்கணும், வெயிட்டேஜ் பொறுத்து சப்போஸ் நமக்கு வந்துட்டு ஹியூஜ் டாபிக் நான் பயாலஜில ஒரு நாள் குடுக்குறேன்னா, அந்த வீக்ல வந்துட்டு உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்க மாரி தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி பேலன்ஸ்டா எப்படி நம்ம படிக்கிறது இந்த டைம் டேபிள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பயாலஜி சிலபஸ், கெமிஸ்ட்ரி சிலபஸ், பிசிக்ஸ் சிலபஸ் என்ன என்டிஏல குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பயாலஜில நமக்கு யூனிட் வைஸ் குடுத்துருப்பாங்க. ரிப்ரொடக்ஷன்னா அதில செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் வரும். இன் ஃப்ளவர் அண்ட் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன், தென் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் இந்த மாரி சாப்டர்ஸ் இருக்கு. தென் ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன்ல நமக்கு என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு? இதுலயுமே நமக்கு சாப்டர் 4, 5 அண்ட் 6 வந்துருது. பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், தென் சாப்டர் 5 வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், சாப்டர் 6 நமக்கு எவல்யூஷன் ஆரிஜின். ஓகே. ஸோ நம்ம எந்த சப்ஜெக்ட்லயுமே நம்ம புதுசா எதுவுமே படிக்க போறதில்ல. நீங்க எந்த போர்டா இருந்தாலும் சரி, என்சிஇஆர்டியா இருந்தாலும் சரி, ஆர் டிஎன்எஸ்சிஆர்டி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்க எல்லாருக்குமே காமனான சிலபஸ் தான் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சது தான். நீங்க புதுசா படிக்கிறது இல்ல. பட் நீங்க 12க்கு ப்ரிப்பேர் பண்றப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? பேராவா எழுதுற மாரி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனா இப்போ நம்மளோட எக்ஸாம்க்கு அது எம்சிக்யூ பேஸ்ட் தான். ஸோ லைன்லேருந்து அப்படியே தான் நமக்கு வந்துட்டு கேட்க போறாங்க. மேக்ஸிமம் நீங்க என்சிஇஆர்டி ஃபுல்லா கவர் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ புது டாபிக்ஸ் எதுவுமே நம்ம படிக்க போறதில்ல. இப்போ தான் நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம படிச்சதே தான் திருப்பி இன்னும் எஃபெக்டிவா படிக்க போறோம். சியூடி எக்ஸாம்க்காக. அந்த மாரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் யூனிட் 3 பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்ல வி ஹேவ் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அண்ட் தென் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். இதெல்லாம் எவ்ளோ குட்டி லெசன் அண்ட் ஈஸின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். தென் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இதுல வந்துட்டு சாப்டர் 9, 10, 11, 12, 13 வரைக்கும் நமக்கு இருக்கு. என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜில ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸஸ் இருக்கு. அண்ட் தென் சாப்டர் 10 வந்து பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். சாப்டர் 11 ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். சாப்டர் 12 எக்கோசிஸ்டம். சாப்டர் 13 பயோடைவர்சிட்டி அண்ட் ஸோ இது வந்துட்டு பயாலஜி சிலபஸ். குயிக்கா நம்ம வந்துட்டு கெமிஸ்ட்ரியும் அதே மாரி டிஸ்கஸ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில நமக்கு 10 யூனிட்ஸ் குடுத்துருக்காங்க கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன், தென் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ஹலோ ஆல்கீன்ஸ் அண்ட் ஹலோ எரன்ஸ், alcohols, phenols and ether, then aldehyde, ketone and carboxylic acid, amines, biomolecules. ஸோ இதுலயுமே வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு மெஜாரிட்டியா 12th தான் கேட்டிருக்காங்க. பயோலயும் நம்ம பார்த்திருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டாபிக் இஸ் ஃப்ரம் த 12th. ஓகேவா? உங்களுக்கு 11th கூட அவ்வளோ கேட்கல. நீங்க ரொம்ப முன்னாடி படிச்சதுலாம். ஸோ கெமிஸ்ட்ரியும் நம்ம எல்லாமே படிச்சது தான் இருக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்களோ எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணலாம். தென் பிசிக்ஸ்லயுமே நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்டா இட் இஸ் ஆஃப் 12th ஒன்லி. தென் பிசிக்ஸ்ல என்னென்னன்னா, யூனிட் 9 வரைக்கும் இருக்கு. சில யூனிட்ல கம்பைன் பண்ணி இருக்கும். ஓகேவா? இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருந்தா, அதிலேயே 2 சாப்டர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், தென் யூனிட் 2ல வந்துட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, யூனிட் 3ல மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம், யூனிட் 4 வி ஹேவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஸோ இதுவே வந்துட்டு நமக்கு என்சிஇஆர்டில பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டா இருக்கும்ல. ஸோ அத தான் நான் மீன் பண்ணேன். தென் யூனிட் 5ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், யூனிட் 6 ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ் வந்துட்டு இருக்கதுலயே ஹியூஜ் உங்களுக்கு. அது வந்துட்டு இந்த டைம்ல நீங்க இதுவரைக்கும் படிச்சதே இல்லன்னா, உங்களால படிக்க முடியும்னா மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? தென் யூனிட் 7ல டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன், யூனிட் 8 ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, யூனிட் 9 இஸ் யுவர் ஃபேவரைட் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஓகே.
ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டைம் டேபிள்குள்ள போறதுக்கு முன்னாடி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு ஆல்ரெடி நான் சில ட்ரிக்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட் மினிட்ல நம்ம மொத்தமா படிக்கிறத விட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து ட்ரிக்ஸ் வச்சு ஒரு நிமோனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. ஸோ பிசிக்ஸ்க்கு வந்து நான் சில ஷார்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஃபார்முலாஸ் அண்ட் 1 மினிட் ரிவிஷன் நோட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு பேஜ்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம ட்ரிக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்கானிக் சாப்டர்ஸ்ல உங்களுக்கு ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த ரியாக்ஷன்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த மாரி நெறைய ட்ரிக்ஸ் வந்துட்டு என்னோட இன்னொரு சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழ ட்ரிக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி குடுத்து போட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு ட்ரிக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த வீடியோல போய் பார்த்து கத்துக்கோங்க. இப்ப நம்ம டைம் டேபிள்குள்ள போலாம். ஸோ டைம் டேபிள்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு மொத்தம் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கு, எவ்வளோ டேஸ் இருக்குன்னு ஒரு குயிக்கான ஐடியா. ஸோ பயாலஜில நமக்கு 13 சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரில 10 சாப்டர்ஸ், பிசிக்ஸ்ல 9 சாப்டர்ஸ். ஸோ இந்த 9ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவங்க 2 சாப்டர்ஸ் கூட சிலது இன்க்ளூட் பண்ணி நமக்கு டாபிக்கா குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ப்ளிட் அப்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் ஏப்ரல் 19த்லேருந்து மே 7த் வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 19 டேஸ் இருக்கு. இந்த 19 டேஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணாட்டி பரவால்ல. படிச்சத நம்ம எஃபெக்டிவா படிக்கலாம். நீங்க 10 சாப்டர் படிச்சு எல்லாமே அரைகுறையா படிக்கிறதுக்கு, நீங்க ஒரு 7 ஆர் 8 படிச்சா கூட அத எப்படி எஃபெக்டிவா படிக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் வித் த டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் நான் ஆல்ரெடி சொன்னதே ரிப்பீட் பண்றேன். சிலதுல வந்துட்டு இப்ப நீங்க பயாலஜில ஒரு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் படிக்கிறீங்கன்னா, மீதி 2 நான் கொஞ்சம் ஈஸியா குடுத்துருக்கேன். ஸோ அந்த மாரி பேலன்ஸ்டா தான் இருக்கும். அண்ட் சில ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் முன்னாடி வச்சிருக்கேன். சிலது எது ஈஸியா முடிக்க முடியும் அப்படின்றதையுமே நான் நடுவுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே. பிகாஸ் நீங்க எல்லாமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர் போனீங்கன்னா, உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டாபிக்ஸும் இருக்கும். நமக்கு படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் அந்த மாரி நான் மிக்ஸ் அண்ட் மேட்சா வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த டைம் டேபிள உங்களோட நீட் பொறுத்து எப்படி வேணுமோ நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் வித் த சாட்டர்டே பயாலஜில நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் ஆரம்பிக்க போறோம். தட் இஸ் ஃபார் 2 டேஸ். ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு இது எல்லாமே வந்துட்டு பிளான். தென் கெமிஸ்ட்ரியில சொல்யூஷன், பிசிக்ஸ்ல எலக்ட்ரானிக் டிவைஸ். இது இல்லாம நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தா, நீங்க அதுக்கேத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல இதுல எனக்கு 2 சப்ஜெக்ட் தான் அப்டின்னாலும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் நான் எனி சப்ஜெக்ட் நீங்க வேற ஏதாவது சூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷனா குடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க டைம் டேபிள மாடிஃபை பண்ணிக்கோங்க. தென் மண்டே, டியூஸ்டே என்ன படிக்க போறோம்னா, ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன். தென் கெமிஸ்ட்ரியில வந்து டி அண்ட் எஃப் ப்ளாக் எலமெண்ட், பிசிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ 2 டேஸ்ல எப்படி இந்த சாப்டர்லாம் முடிக்கிறதுன்னு கண்டிப்பா நினைப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது எதுவுமே புதுசா இல்ல. நம்ம 12த் எக்ஸாம் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். கரெக்ட்டா? அத எஃபெக்டிவா ரிவைஸ் பண்ண போறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நெறைய வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ்லலாம் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறாங்கல்ல. எந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் இந்த மாரி நெறைய விஷயம்லாம் சொல்றாங்க. ஸோ அத நீங்க எஃபெக்டிவா கவர் பண்ணுங்க. இப்போ உட்காந்து லைன் பை லைனா நீங்க படிக்கலாம். பட் நெறைய சாப்டர்ஸ் கவர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நான் குடுத்துருக்க டேஸ்க்குள்ள எவ்ளோ எஃபெக்டிவா பண்ண முடியுமோ படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணி எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எம்சிக்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷனும் முக்கியம். ஒரு ஒரு நாளுமே நீங்க என்ன படிக்கிறீங்களோ அத ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அது எப்போ ரிவைஸ் பண்றது? ஒரு டேல எப்படி இந்த 3 சாப்டர்ஸையும் கவர் பண்றது? அட் லாஸ்ட் நம்ம டைம் டேபிள்லாம் பார்த்தோனே பார்க்கலாம். பட் ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தென் மண்டே, டியூஸ்டே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மண்டே என்ன பண்ண அச்சோ! இது வெட்னஸ்டே. ஜஸ்ட் அ மினிட். ஸோ இது வந்துட்டு வெட்னஸ்டேப்பா. அது மட்டும் நான் உங்களுக்கு டைம் டேபிள் அனுப்பும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புறேன். இந்த வெட்னஸ்டே வந்துட்டு நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பயாலஜிலேருந்து பார்க்க போறோம். தென் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல வந்துட்டு நான் 3 நாள் குடுத்துருக்கேன். பிகாஸ் டி அண்ட் எஃப் ப்ளாக் எலமெண்ட்ஸ்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து அதுக்கு நெறைய டைம் தேவை. இத பேஸ் பண்ணி நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலாம் படிப்போம். கரெக்ட்டா? ஸோ அதனால இதுக்கு 3 டேஸ் குடுத்துருக்கேன். நீங்க 2 டேஸ்ல முடிச்சுட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். தென் பிசிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் ஆப்வியஸா வந்துட்டு நல்ல டைம் எடுக்கிற டாபிக். தென் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் Thursday, Friday, Saturday என்ன படிக்க போறோம்னா, பயாலஜில 2 சாப்டர் டார்கெட் பண்ண போறோம். இந்த 3 டேஸ்ல ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ இது 2மே ரொம்ப ஈஸியான சாப்டர் முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரியில வந்துட்டு ஐம் சாரி சோ மச் ஆஃப் எரர்ஸ். ஸோ சேஞ்சஸ் கொண்டு ப்ராப்பரா சேவ் ஆகல. கெமிஸ்ட்ரியில நெக்ஸ்ட் நம்ம டி அண்ட் எஃப் ப்ளாக் படிச்சோம்ல, அது கூடயே சேர்த்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிக்க போறோம். இப்போ எனக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க 3 டேஸ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நியூ சாப்டர் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. தென் பிசிக்ஸ்க்கு வந்துட்டு ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ் இஸ் லைக் ஆப்ஷனல். நீங்க படிச்சீங்கன்னா ஆப்வியஸா இது வந்துட்டு ஹை வால்யூம் அண்ட் வெயிட்டேஜோட சாப்டர் தான். பட் இஃப் யூ திங்க் ஆப்டிக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா நான் வேற ஏதாவது 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னா, நீங்க அதுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணி நீங்க நோட் பண்ணி ஒட்டிக்கோங்க. தென் சண்டே நம்ம டெஸ்ட் எழுத போறோம். இதுவரைக்கும் நம்ம கம்ப்ளீட் டெஸ்ட் எதுவும் எழுதல. பட் டெய்லி நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. அதாவது நீங்க இன்னைக்கு பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கிறீங்கன்னா, அதுக்கு ரிலேட்டடான எம்சிக்யூ இப்போ கடையில வந்துட்டு நெறைய எம்சிக்யூஸ் ரிலேட்டடான புக்ஸ் வருது. கரெக்ட்டா? ஸோ அது வந்துட்டு புக்ல இருக்க மாரி எக்ஸாக்ட்டா கொஸ்டின் குடுத்துருக்காங்க. அந்த புக்ஸ்க்கான லிங்க்குமே வந்துட்டு நான் வீடியோ கீழ போடுறேன். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வெப்சைட்ல
வெப்சைட்ல இருக்கு. அதுலருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ புக்கு வந்து நீங்க இப்போதைக்கு இங்க வாங்க வேண்டியது ஸ்டடி மெட்டீரியல், நோட்ஸ் வாங்க தேவையில்ல. பிஒய்க்யூ, எம்சிக்யூ மட்டும் வாங்கி சால்வ் பண்ணுங்க. நீங்க அத சால்வ் பண்ணா மட்டும் தான் படிச்சது உங்க மண்டையில இருக்கும். ஸோ ஒரு நாள் என்னென்ன டாபிக் படிக்கிறோமோ, டாபிக் வைஸே வந்துட்டு எம்சிக்யூ இருக்கு. ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட் நாட் ஒன்லி ஃபார் பயாலஜி ஆர் பிசிக்ஸ். ஓகே. ஸோ அத வந்துட்டு நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு சண்டே ஃபுல் டெஸ்ட். இந்த ஃபுல் டெஸ்ட்னா என்னன்னா, நீங்க ஃபுல் சியூடி பேப்பருமே நீங்க எழுதாட்டியும், இந்த நம்ம சாப்டர்ஸ் படிச்சிருக்கோம்ல, அந்த சாப்டர்ஸ்லேருந்து வர கொஸ்டின உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. தென் நம்ம மண்டே என்ன பண்ண போறோம்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஃபார் மண்டே அண்ட் டியூஸ்டே இன் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியில பயோமாலிகுல்ஸ் ஃபார் த கன்டினியூஸ் 3 டேஸ். வெட்னஸ்டே வரைக்கும் அத தான் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் subject. And physicsல வந்து dual nature of matter and radiation for the first 2 days. Then Wednesday it is for electromagnetic waves, and biologyலயுமே நான் biotechnology and its application கொடுத்திருக்கேன். Next, coming to Thursday and Friday, biologyல நம்ம biotechnology principles and processes பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரியில chemical kinetics, physicsல atom and nuclei. This is for the Thursday and Friday. Then Saturday பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கொஞ்சம் குட்டி குட்டியா தான் கொடுத்திருக்கேன். ஸோ பயாலஜில பயோடைவர்சிட்டி அதை கதை மாதிரி படிச்சு முடிச்சிருங்க. கெமிஸ்ட்ரியில லேர்ன் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷனுக்கு வந்துட்டு ஈஸியான ட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வீடியோ அவைலபிளா இருக்குன்னு அதை டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பார்த்துக்கோங்க. ஒரு வேற ஏதாவது நீங்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை படிங்க சாட்டர்டே. தென் பிசிக்ஸ்ல வந்துட்டு ஜஸ்ட் ரிவைஸ். இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ அதை கோ த்ரூ பண்ணுங்க. மற்ற சப்ஜெக்டோட ஐ ஃபீல் பிசிக்ஸ் நிறைய டைம் வேணும் என்னோட பர்சனலா நான் படிச்ச வரைக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்க சாட்டர்டே ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு சண்டே அதே மாதிரி கம்ப்ளீட் டெஸ்ட். ஸோ நான் கம்ப்ளீட் டெஸ்ட்னு சொல்ற அன்னைக்கு நீங்க டெஸ்ட் மட்டுமே எழுதிட்டு மீதி டே ஃப்ரீயா இருக்க தேவையில்லை. எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்த முன்னாடி வீக் என்னெல்லாம் படிச்சோமோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் ஹாஃப் டே டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தென் மண்டே அண்ட் டியூஸ்டே லாஸ்ட் 5th அண்ட் 6th வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பயாலஜில எவல்யூஷன், ஆரிஜின் ஆஃப் லைஃப், தென் கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் எங்கேயுமே இன்வால்வ் பண்ணல கரெக்ட்டா. அதனால இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிங்க. ஆல்கஹால் அண்ட் ஆல்கஹால் அந்த சாப்டரா இருக்கட்டும், ஹலோ அரேன்ஸ் ஆர் ஆல்கீன்ஸ், அமைன் இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே நீங்க படிக்க வேணாம். பட் இது எல்லாத்துலயும் காமனான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ ரியாக்ஷன்னு சொல்றேன்ல அந்த மாதிரி ஒரு நாமன்கிளேச்சர் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்து ஆர்கானிக்ல லாஸ்ட் 3 டேஸ் படிச்சுக்கோங்க. தென் பிசிக்ஸ்ல வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ் ஃபார் த லாஸ்ட் 2 டேஸ். ஸோ இதுதான் வந்துட்டு டைம் டேபிள். இதுல வந்து நிறைய சாப்டர்ஸ் நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு ரிவைஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா நீங்க இன்னுமே நிறைய சாப்டர்ஸ் படிக்கலாம். பட் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. நான் அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட்டான மார்க் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த சாப்டர் இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் எங்கேயுமே இது வந்து 100% நம்ம முடிக்க முடியும்னு நான் சொல்லல. இருக்க டேஸ்ல நம்ம எஃபெக்டிவா ஒரு நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுவே வந்துட்டு நம்ம நிறைய காலேஜ்ல சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாமே நம்ம பாதி பாதியா படிக்கிறத விட. இப்ப டைம் டேபிள் போட்டாச்சு. ஸோ அந்த டைம் டேபிள நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்ல. அதனால நான் வந்துட்டு ஒரு டைம் டேபிள் குடுக்குறேன். ஸோ மார்னிங் நீங்க டெய்லியும் 6:00 எழுந்துக்கணும். நீங்க வந்துட்டு நைட் பெர்சனா இருந்தாலுமே கொஞ்சம் காலையில சீக்கிரம் எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. அப்போதான் வந்துட்டு படிக்கிறது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க 6க்கு எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுனதுக்கப்புறம் 6:30 to 7 மேண்டட்டரியா ஏதாவது எக்சர்சைஸ் ஆர் சிம்பிள் மெடிடேஷன் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. நீங்க நார்மலா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாம நீங்க ஒரு டே ஸ்டார்ட் பண்றதுக்கும், ஒரு குட்டி குட்டி ஆக்டிவிட்டி ஸ்ட்ரெச்சஸ் ஏதாவது பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கும் உங்களுக்கே கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்ட்ரெச்சஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தென் அந்த டேக்கு நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டே நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போறேன்னு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் டைம் டேபிள் குடுத்துட்டேன். நீங்க என்னென்ன படிக்கணும். பட் உங்களுக்கு அதுல ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன டாபிக் என்னோட டார்கெட்டா வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கோ, அந்த டேக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 7 to 8 வந்து ரிவைஸ். ஸோ இந்த ரிவிஷன் பண்ணாம நீங்க நெக்ஸ்ட் டே நீங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நீங்க வந்து ப்ரீவியஸ் டேல என்ன 3 டாபிக் முடிச்சிருப்பீங்களா ஒரு சப்ஜெக்ட்ல இருந்தோ, அத ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த நியூ டேல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அத படிங்க. இல்லன்னா நீங்க படிச்சது எல்லாமே அன்னைக்கே மறந்துடும். ஓகே. நீங்க புதுசா படிக்க படிக்க எல்லாமே மறந்துடும். நான் வந்துட்டு நெகட்டிவா பேசல. பட் திஸ் இஸ் த ட்ரூத். ஸோ ரிவிஷன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்க புதுசா ஒரு டாபிக் படிக்க போறீங்கன்னா கூட முன்னாடி டாபிக்க ஒரு 10 மினிட்ஸ் குடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு படிக்க போங்க. ஓகே. தென் 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாரி ஹைட்ரேட்டடா இருங்க. 9 to 1 சப்ஜெக்ட் 1 நம்ம படிக்க போறோம். 1 to 2 லஞ்ச். அதே மாரி 1 to 1:30 நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் ஈவினிங் ஃபுல்லா நம்ம படிக்கிறதுக்கு எனர்ஜி இருக்கும். 2 to 5 சப்ஜெக்ட் 2, 5 to 6 டேக் அ பிரேக், 6 to 9 சப்ஜெக்ட் 3, 9 to 9:30 இஸ் ஃபார் டின்னர் அண்ட் 9:30 to 11 எனி சப்ஜெக்ட். ஸோ 9:30 to 11 நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட்டா எடுத்து படிங்க. பிகாஸ் தூக்கம் வர டைம்ல நீங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி படிக்காம, ஸோ மைல்டா படிச்சீங்கன்னா இட் வில் பி குட். 11க்கு ஷார்ப்பா பெட்டுக்கு போயிடுங்க. நீங்க தூங்குனா தான் ரிவிஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ, தூக்கம் அந்த அளவுக்கு முக்கியம். அப்போதான் நீங்க படிச்ச எல்லாமே உங்க மைண்ட்ல இருந்து எக்ஸாம் டேல உங்களால நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க இந்த 20 டேஸுமே வந்துட்டு என்ன சொல்றது? கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். நான் வந்துட்டு எக்ஸாம் முன்னாடி நாள் மட்டும் நல்லா தூங்குறேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே.
இப்ப புக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம வெப்சைட்ல இருக்கு. அண்ட் முக்கியமா வந்துட்டு எம்சிக்யூ புக் கண்டிப்பா வாங்குங்க. அதுக்கு ஸ்பெண்ட் பண்றது தப்பில்ல. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல பண்ணா அந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவா தெரியல. 19 டேஸ்ன்றது ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் டைம் என்ன பொறுத்தவரைக்கும். 19 டேஸ்ல என்ன பண்ண முடியும்னு நெனைக்காதீங்க. நீங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி அதாவது எம்சிக்யூ புக் வாங்கி நோட்ஸ் வந்துட்டு நீங்க நெட்ல இருந்தே எடுத்துக்கோங்க. அதுல படிச்சு இதுல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. தென் பயாலஜியோட வெயிட்டேஜ். ஒரு சாப்டரோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். ஸோ பயாலஜில ரிப்ரொடக்ஷன்ல எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் இதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்னு இல்ல. இது ப்ரீவியஸ் இயரோட கம்பேரிசன்லாம் பண்ணி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 15 in reproduction, ecology and environmental 10, biology and human welfare is 8, genetics and evolution is 10, then biotechnology and its application is 7. Then கெமிஸ்ட்ரியில. ஸோ கெமிஸ்ட்ரியில இதெல்லாம் வெயிட்டேஜ் ஃபுல்லா படிச்சா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சாப்டர் வேணுமோ நீங்க அதோட வெயிட்டேஜ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். தென் பிசிக்ஸோட வெயிட்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு டொமைன் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி படிக்கணும்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் வீடியோ பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றேன். ஸோ அதனால உங்களோட குட்டி எஃபர்ட்டா நீங்க ஒரு லைக்ஸ், ஷேர் பண்ணீங்கன்னா, எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாரி நெறைய வீடியோஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.